வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் நீக்கம் என்பது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான். ம். ஆனா இந்த முறை பீகார்ல இருந்து வருது. பீகார்ல என்ன நடந்தது, உச்சநீதிமன்றம் எவ்வளவு கடுமையாக தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் மிக கடுமையான தலையீடுகளை இந்த எஸ்ஐஆர், அதுல என்னன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் தான் நம்ம வழக்கமா சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா 2 அட்ஜெக்டிவ் இருக்கு. சிறப்பு, தீவிர. ம். இந்த ம். சிறப்புக்கும் தீவிரமுக்கும் என்ன, வாக்காளர் பட்டியல் சேர்க்கை திருத்தம் தானே வழக்கமா கேள்விப்பட்டோம். இப்ப என்ன சிறப்பு தீவிரம்னா, ம். தங்களுக்கு பிடிக்காதவர்களை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது. கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வாக்குரிமையை இழந்தார்கள். அவர்களில் பெரும்பான்மையோர் சிறுபான்மையோர் என்பது பீகார் அனுபவமாக இருந்தது. அவங்க முதல்ல இந்த ஆதார் அட்டையை நாங்கள் ஒரு ஆதாரமாக ஏற்க மாட்டோம் என்றார்கள். இதைவிட கேலிக்கூத்து, தேர்தல் ஆணையமே கொடுத்த அந்த ஓட்டர் ஐடியை கூட நாங்க ஏற்க மாட்டோம் என்றெல்லாம் பல கூத்துகளை அடித்து விட்டுத்தான் இப்ப நேற்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வருடைய தலைமையில திமுக மற்றும் தோழமை கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடந்திருக்கு. ம். இந்த பொது காலமே பொருத்தமான காலமான்னு பாருங்க. நவம்பர்ல துவங்கி டிசம்பர், இதெல்லாம் பருவமழை கொட்டுகிற காலம். இதை யாரை ஈடுபடுத்த போறாங்க? அரசு ஊழியர்கள். நீங்க சொன்னீங்க இல்லையா, பாஜக அவர் யாரும் இந்த வார்த்தையை சொன்னாலும், தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசியல் சாசன அமைப்பு. அதுல ஏற்கனவே என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூவரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வார்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பதை எடுத்தார்கள். எடுத்துவிட்டு இப்ப பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சியில கூட கேட்கறது இல்லை. இப்ப தேர்தல் ஆணையம் என்பது சொன்னதை விட அது பாஜகவினுடைய தேர்தல் பிரிவாக மாற்றப்பட்டு விட்டது. நீங்க சொன்ன பாஜகவினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நீங்க சொல்றாரு, அவங்க வாக்காளர் பட்டியல் போகும் பொழுது பிஜேபி காரங்க கூடவே போங்க. பிஜேபி காரங்களுக்கு அங்க என்ன வேலை? 2 தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. முதல்வர் அச்சப்படுவது போல பெண்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு, சிறுபான்மையோர் வாக்குகளை நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், புதுசா டெவலப் ஆகியிருக்கிறது, பல வட மாநிலத்தவர்களை இவர்கள் வாக்காளர்களாக சேர்த்தால் இப்ப பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பது மிக சில 1000 வாக்குகள் தான். குறிப்பிட்ட தொகுதிகள்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எந்த மாநிலம் என்பது பிரச்சனை இல்லை, எங்க இருந்தாலும் இங்க வாக்காளர் பட்டியல சேர்க்கலாம், அங்க வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொன்னதனுடைய ஒரு பகுதியாக யாரா இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட இதுல ஏற்கனவே வட மாநில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க. அவர்களாகவும் தொழிலாளர்கள் என்பதுல நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் இவர்கள் திட்டமிட்டே ஒரு தொகுதியில போலி வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே இத்தகைய திகிடுத்த வேலைகள் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கர்நாடகத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதை விட மிக முக்கியமான கண்முன்னால நிற்பது பீகார். கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இன்னைக்கு, இப்ப கூட 47 லட்சம் பேர். 65 லட்சம் பேரும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அந்த எஸ்ஐஆர் செஞ்சதுனால தானே கண்டுபிடிக்கப்பட்டது. இல்லைன்னா அப்படி ஒரு எண்ணிக்கை இருக்குங்கிறதே தெரியாம போயிருக்கும் இல்லையா அப்படின்னு திரு ஞானேஷ்குமார் சொன்னதை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல, அது ஞானேஷ்குமார் ரொம்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை இந்தியா சந்தித்ததே இல்லை. திடீர்னு என்ன சொன்னாலும் 118 பேர் ஒரே வீட்டுல இருக்காங்க, அவங்க எல்லாம் பாவங்க, வீடு இல்லாதவங்க இந்த அட்ரஸ்ல எழுதிக்கிட்டாங்க, இவ்வளவு கேலி கூத்துகள் நடந்தது. இவங்க எல்லாம் அது எத்தனை பேர் உண்மையான வாக்காளர்கள் என்பது கண்டுபிடிக்கணும்ல. எஸ்ஐஆர் என்பது, நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இவ்வளவு அவசரமா இங்க நவம்பர் டிசம்பர்ல சட்டமன்ற தேர்தல் நம்ம 26ல சந்திக்க இருக்கோம். இவ்வளவு மழையோடு மழையாக புயல் மாதிரி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு காரணம் என்ன சொல்லணும்னா, அடுத்து நீங்க ஜனவரிக்கு இருந்து அடுத்த 3 மாதங்களுக்குள்ள தேர்தலுக்கான பணிகள் செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா? அந்த தேர்தலுக்கான பணிகள் செய்ய வேண்டாம், நீங்க திருத்தம் சுருக்கம் அதுல ஏதாவது கரெக்ஷன்னா மறுபடியும் எங்க போய் செய்யறது? அப்புறம் அந்த கேள்விகள் வரத்தானே செய்யுது. அப்ப அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு 3 மாதம் ஒரு பஃபர் டைம் வேண்டுமா வேண்டாமா? இல்ல, சட்டமன்ற தேர்தல் வருகிற இந்த மாநிலங்களா பார்த்துதான் மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, 11 மாநிலங்கள், பீகார், நீங்க எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. ஏன் பீகார்ல போய் இந்த வேலையை ஆரம்பிச்சீங்க? ஏன்னா பீகார்ல உடனே தேர்தல் வருது, அடுத்து தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது, கேரளா, மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி, இங்க தேர்தல் நடக்க போதோ. அசாம்ல இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய கூத்துக்களை நடத்தியது. பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. பல வழக்குகளை அவங்க என்ன செய்யறாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இதே வந்து அதிமுக ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, ரெட்டலையை வந்து யாருக்கு கையை காட்டுறாங்களோ திடீர்னு கொடுக்குறாங்க, திடீர்னு எடுக்கிறாங்க, யாருக்கு சொல்றாங்களோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே நயினார் நாகேந்திரன் சொல்வதில் இருந்தே நீங்க வந்து வாக்காளர் அந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல பாஜகவினர் அவங்க கூடவே போறாங்கன்னு சொல்றதுதான் ஆழமான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டுல மிக எச்சரிக்கையாக அனைத்து எதிர்கட்சிகள் ஒன்றிய அரசுக்கு எதிர்கட்சிகள் இருந்தால் மட்டுமே பீகார் அனுபவத்தை தமிழ்நாட்டிலே தடுக்க முடியும். அதனால்தான் முதல்வர் வந்து தோழமை கட்சிகளுடைய உடனடி கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. நவம்பர் 2ஆம் தேதி அந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறார். இந்த இது வந்து இவங்க வழக்கமா பீகார் அனுபவத்தை வைத்து பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இவர்கள் சீர்குலைக்க முயல்கிறார்களோ, ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா இவிஎம்ல மோசடின்னு கேள்விப்பட்டோம். எதுக்கு அவ்வளவு சிரமம்? வாக்காளர் பட்டியலையே கொதறி வச்சிருவோங்கிற ஒரு வேலையத்தான் இவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்துலதான், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு அதிமுக ஆனால் இதுல வந்து சதி நடக்குது அப்படின்னு தவிர அதிமுக ஆதரிப்பதை தவிர அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? எதை சொன்னாலும் அவங்க ஆமாம் சாமி போடுவது. இன்னைக்கு வந்து அதிமுக என்பதே அமித்ஷா திமுக என்று மாறி இருக்கிற நிலையில் பாஜக எது செய்தாலும் அவர்கள் ஆதரிப்பாங்க.